எல்லாருக்கும் வணக்கம். என் கூட இன்னைக்கு திரு காஜா மொய்தீன் ஐயா மருத்துவ ஆலோசகர் 30 வருஷமா வந்துட்டு இயற்கை மருத்துவத்துல எல்லாருமே வந்துட்டு குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இப்போ நம்ம ஒரு நேர்காணலா அவங்களோட கருத்துக்களையும் நம்ம வந்துட்டு கேட்க போறோம். நம்மளோட கலந்துரையாடலை இந்த ஒரு காணொலியில பார்க்கலாம் வாங்க. டாக்டர் அரவிந்த சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. பொதுவாக ஒரு மனிதன் பார்க்கும்போது என்ன, அதாவது அவங்களுக்கு நன்றி செலுத்த ஒரு புன்னகை பூக்கிறது அப்படிங்கிறது இந்த புன்னகை பூக்கும்போது மனசு லேசாகும். பொதுவாக இன்னைக்கு மனிதர்கள் நோய்ங்கிற பேர்ல பெரிய ஒரு வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்காக போராடுறதை விட நோயிலிருந்து குணமாகறதுக்காக போராடக்கூடிய போராட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. காலகட்டம் வரையிலையும் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை ஆரோக்கியத்துக்காக இழந்துடுறாங்க. உணரக்கூடியவங்க அப்படிங்கிறது பெரும்பகுதி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடாதவங்க யாரும் இல்லை. ஓடுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓட்டத்தை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா நிரந்தரமா இங்க இல்லையே. எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போயிட்டே இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்க. அப்படி இருந்தும் தன்னுடைய ஓட்டத்தை எந்த முறையில அமைக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யாம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். முடிவு செஞ்சு ஓடினாங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. எப்படி உணவு நம்ம நல்ல உணவை சாப்பிடணும்னு, கெட்ட உணவை சாப்பிட மாட்டோம். ஒரு உணவு வீணா போயிடுச்சு, பழம் அழுகி போயிடுச்சு அப்படின்னா சாப்பிடுவோம்னா சாப்பிட மாட்டோம். ஆனா பண விஷயத்துல மட்டும் கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தவறான வழியில முயற்சி எடுக்கும். ஆனா அந்த பணத்தை சாப்பிட்றது இல்லை, பணத்தின் மூலியமா பொருளை வாங்கி பொருளை தான் சாப்பிடும். கெட்ட வழியில வந்த பணத்துல வாங்கின பொருளும் கெட்ட பொருள் தானே. அதை மட்டும் மனிதன் எப்படி சாப்பிட்றதுக்கு அவங்க மனிதனுக்கு ஒரு விருப்பம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. சமூக ஆரோக்கியம் அப்படிங்கிறது உணவுனால வரக்கூடிய விஷயமும் இருக்கு. அந்த உணவு அந்த உணவுக்காக செலவழிக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா நேர்மையா இருக்கணும். ஒரு மனிதனோட மனசை புண்படுத்தி சம்பாதிச்சிருக்க கூடாது, அபகரிச்சு சம்பாதிச்சிருக்க கூடாது. இது மாதிரியான விஷயங்களையும் மனிதன் கவனத்துல எடுக்கணும். இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பெருக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் மனிதனுக்கு வியாதியும் பெருக ஆரம்பிச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மியா இருந்துச்சு முன்னொரு காலத்துல. யாரும் தவறான வழியில பொருளீட்ட மாட்டாங்க, தவறான செயல்பாடுகளை செய்ய மாட்டாங்க. அப்ப நோய் கம்மியா இருந்துச்சு. இப்ப தவறான வழியில பொருளீட்டக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கிறதுனால மனிதனுடைய ஆரோக்கியமும் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பொருளீட்டுற விஷயத்துல மனுஷன் கவனம் நேர்மையான முறையில ஒரு மனிதன் சம்பாத்தியம் பண்றது அந்த மனிதனுக்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்க கூடாது, முழு சமூகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டா, தவறான வழியில சம்பாதிச்சு நம்ம அதை யாருக்காவது தர்மமா கொடுத்துட்டோம்னாலோ, அது நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு காணிக்கையா செலுத்திட்டாலோ அந்த தவறுக்கு பரிகாரம்னு நினைக்கிறாங்க. அது தவறுக்கு பரிகாரமா அமையாது. அப்ப தவறின் பக்கம் மற்றவங்களையும் என்ன பண்றாரு, அவரு என்னுடைய தவறை நியாயப்படுத்துறதுக்காக மற்றவங்களை கூட்டு சேர்க்கிறாரு. அது இறைவனை கூட கூட்டுல வச்சுக்கிறாரு அவர். அப்ப அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இதை எந்த வகையில நம்ம மனிதர்கள்ட்ட புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சார், இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரில நிறைய சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள்னா இப்போ ஒருத்தவங்க அவங்களோட இறைத்தன்மையை அடைஞ்சவங்க, உலகத்துல இருக்கிற ஞானத்தை அவங்க இப்போ ஒரு ஒரு கீரை சம்பந்தமா இருக்கட்டும், ஒரு மூலிகை சம்பந்தமா இருக்கட்டும், மருத்துவம் சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல மற்ற எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அதுல ஒரு ஒரு மேற்கத்திய கருத்துக்களை, ஒரு எல்லாருக்கும் நன்மை பயக்கிற வகையில கருத்துக்களை சொன்னவங்க தான் சித்தர்கள்னு சொல்றோம். இதே கிறிஸ்டியானிட்டியில இயேசுவை ஒரு ஒரு ஞான அடிப்படையில சித்தர்கள் அடிப்படையில வச்சிருக்கோம். இதே உங்களோட முஸ்லீம் மார்க்கத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள முகமது நபி இவங்க எல்லாருமே இறைவனை அடைஞ்சவங்க. அவங்க எல்லாருமே போதிச்சது எல்லாமே அன்பும், அதே மாதிரி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அப்படிங்கறதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த முறைகள்ல அவங்க சித்தர்கள் எல்லாருமே சொல்றது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம முழுசா என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணுங்க சார்? என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்? இல்ல ஃபுல் வேகனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ எதுவுமே தயிரோ எந்த ஒரு பால் சம்பந்தமான ஐட்டம்ஸும் எடுக்காம இருந்தா நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்குமா? இதுவே நம்ம இப்போ கீரை எடுக்கிறோம். கீரை விளைய வைக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் பலியாகுது. இப்போ
ஒரு சுகர் கேன் விளைய வைக்கிறதா இருக்கட்டும், சுகர் கேன் வந்துட்டு விளைய வைக்கிறதுக்கே வந்துட்டு அதிகமா அவங்கள அந்த இதுல வந்துட்டு பல்லியோ இல்லைன்னா வந்து பாம்பையோ நம்ம வந்துட்டு ஒண்ணுதான் அந்த ஒரு ஒரு சுகர் கேன் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதோட உங்களோட கருத்துக்கள் என்னங்க சார்? சித்தர்கள் வந்து தாவர வர்க்கங்களை மட்டுமே சொல்லி ஆரோக்கியம் இல்லாத மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததா வந்து எந்த ஒரு தமிழ் புத்தகத்திலையும் இல்லை. சரி. தாவரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே ஓகே தாவரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தாவரங்களை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே ஓகே தாவரங்களை ஓகே அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்க அதே நேரத்துல தாவரங்களை பயன்படுத்தினதுனால சரிங்க தாவரங்களால மட்டுமே குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சரிங்க அவங்க உறுதியா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா சரி தாது வர்க்கத்துக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா சரி, தாவர வர்க்கத்துல நுழைஞ்சோம், சரி தாவர வர்க்கத்துல பூரணம் அடைஞ்சிட்டோம். சரி அப்படி அடைஞ்சும் நம்மளால என்ன பண்ண முடியல, மனிதனை ஆரோக்கியமா வைக்க முடியல. தாது வர்க்கத்துக்குள்ளேயும் கோல வச்சுறாங்க. சரிங்க எப்படி தாவர வர்க்கத்துல கோல வச்சுனாங்களோ சரி அதே மாதிரி தாது வர்க்கத்துக்குள்ளேயும் கோல வச்சுறாங்க. தாது வர்க்கத்துல கோல வச்சும் அவங்களால என்ன பண்ண முடியல, மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியல. தாது வர்க்கத்திலேயே கோல வச்சுனதுக்கு பிறகு அதனாலையும் முடியல அப்படிங்கும்போது அவங்க அவங்க எங்க வராங்க அப்படின்னு கேட்டா ஜீவ வர்க்கத்துக்குள்ள வராங்க. ஜீவ வர்க்கத்துக்குள்ள வராங்க. இப்ப ஜீவ வர்க்கத்தை வந்து அதன் மூலியமாவும் முடியும், அது மூலியமாவும் ஒரு ஒரு நிலைக்கு வந்து அதுலயும் அவங்க கோல வச்சுற நிலை வருது. அதுக்கு பிறகும் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த முடியல, நிலைப்படுத்த முடியல. இப்ப உலகத்துல வந்து மனிதனை ஆரோக்கியமா வைக்கிறதுக்குங்கிறது இந்த மூணு விஷயம்தான் இருக்கு. தாவரம், ரெண்டாவது தாது, மூணாவது உயிர், ஜீவன். 18 சித்தர்கள் தான் வரையறுக்கிறாங்க. அப்ப தாது வர்க்கத்திலையும் முடியல, தாவர வர்க்கத்திலையும் முடியல, ஜீவ வர்க்கத்திலையும் முடியல அப்படிங்கும்போது அந்த காலத்துல ஏன் அந்த 5000 வருஷம் சொல்றேன்ல, ஏன் 5000 வருஷத்துக்கு நான் இழுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, சித்தர்கள்ங்கிறத இந்த வைத்திய முறைகள், சித்த வைத்தியமா இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேத வைத்தியமா இருக்கட்டும், இதுல யுனானி வைத்தியம்னு ஒரு வைத்தியம் இருக்கு. ஆனா அதுல சித்தர்களை பத்தியான விஷயங்கள் கிடையாது, மருத்துவத்தை பத்தியான விஷயங்கள் தான் இருக்கு. மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் தான் சொல்றாங்க. அதுல வந்து சித்தர்கள் அதுல இத்தனை பேரு அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம மருத்துவத்துல தான் அந்த 18 பேருங்கிற நிலையை வந்து ஒரு எண்ணிக்கையை வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 18 சித்தர்கள் தான் பிரதான சித்தர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த 18 சித்தர்கள்ல ஒருத்தர் இங்க வந்துட்டு போல. மனித பிறவியில மனுஷ பிறவியில கணவன் மனைவி திருமணம் ஆகுது, உடல் உறவு கொள்றாங்க, அதன் மூலியமா குழந்தை பிறக்குது. அதுல யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஞானத்தை இறைவன் கொடுக்குறான், அவரு ஒரு விஷயத்த போடுறாரு, செய்யறாரு, அவருக்கு ஒரு விஷயம் வந்து பலிதமாகுது. ஒரு 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 ஆரோக்கியத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அந்த முயற்சியில அவர் ஜெயிக்கிறாரு. அவரையும் நம்ம சித்தர்னு சொல்லணும். சித்தம் அப்படின்னா அறிவு, சித்தர்னா அறிஞர், தெரிஞ்சவர், ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சவர் அறிஞர், அது அவர் வந்து நம்ம சித்தர்னு சொல்றோம். ஆனா சித்தர்ங்கிற பேர்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரையறையை தாண்டி போயிட்டு தமிழ் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால அந்த 4448 அப்படின்னு வரையறை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதோட விட்டுட்டாங்க. எல்லா இடத்துலயும் கோல வச்சுனாங்கல்ல, தாவரத்துல கோல வச்சுனாங்க, தாதுல கோல வச்சுனாங்க. கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது. எது மனிதனுடைய நோய்னு சொல்றீங்க, நோய்ங்கிறது எந்த மொழி, தமிழ் மொழியா? அதுக்கு ஏன் நோயின்னு பேர் வச்சாங்க? வேற ஒரு பேர் வச்சிருக்கலாம்ல, ஏன் நோயின்னு பேர் வச்சாங்க? இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அது மாதிரியான காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து நோயின்னு ஏன் பேர் வச்சாங்க, அதுக்கு நமக்கு விளக்கம் தேவைப்படுது. எந்த ஒரு மருத்துவ புத்தகத்திலையும் இதுக்கு நோயின்னு பேர் வச்சதுக்கான, ஏன்னா தமிழ்ல சொல்றதா வந்து நம்ம என்ன சொல்லலாம், உடல் நல குறைபாடு வேணா சொல்லலாம், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. அதனால நமக்கு உடல் நிலையினுடைய செயல்பாட்டுல ஒரு 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 தடங்கள் ஏற்படுது. அத ஒரு கடைசியா ஒரே ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லும்போது பொருளாதார சம்பாத்தியத்தை பத்தி சொன்னேன். பொருளாதார சம்பாத்தியத்தை பத்தி சொன்னேன். இப்ப அதுல அந்த சம்பாத்தியம் நேர்மையாகவும்
எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி. அந்த பொருள் வந்து அந்த 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 பணம் வந்து பணத்தினால வாங்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்கு இயற்கையான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே. இந்த இடத்துக்கு தான் அவங்க வந்துட்டாங்க சரி. சித்தர்கள். ஓகேங்க சார். கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவர வர்க்கத்துக்களை முடிச்சுவிட்டு தாது வர்க்கத்துல முடிச்சுட்டு ஜீவ வர்க்கத்துல முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாமே இறைவன் செயல்னு கொண்டு ஓகே. போயிட்டாங்க. ஓகே. நோய் மனிதனுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது, உடல் சரி. நலத்துல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து இதை கொடுப்போம், ஓகே. தீர்ந்துச்சுன்னா சரி நல்லது. சரிங்க. இந்த மனிதன்ட்ட கெட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை. இல்ல. சரி இதனால குணமாகலையா, அதை கொடுப்போம். சரிங்க. அதுல நல்லாயிட்டானா சரி ஓகே. அவனுக்கு வந்து என்னன்னா, தாது வர்க்கத்துல கொடுத்து குணமாயிட்டா அவன்கிட்ட கொஞ்சோண்டு தான் கெட்ட விஷயம் இருக்கு, இருக்கு. ஓகே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. தாது வர்க்கத்தை கொடுக்கும்போது அது வீரியம், ஆமா. அதுக்குதான் பத்தியம் கொடுக்குறான். ஆமா. ஆமா. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இவன் கொஞ்சம் மோசமான ஆளு, சரிங்க. அதனால இவனை இப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்தாதான் ஓகே. ஓகே. அவனை கட்டுப்படுத்த முடியும் சரி. அப்படிங்கிற நிலைக்கு அங்க வராங்க. ஓகே. இதையும் தாண்டி ஜீவ வர்க்கத்துக்கு வரும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டா, அங்கேயும் மிகப்பெரிய பத்தியம், கடுமையான பத்தியம்லாம் வைக்கிறாங்க. ஓகே. கடும் பத்தியம், இச்சா பத்தியம்லாம் வைக்கிறாங்க. சரிங்க. இப்போ அங்க வைக்கும்போது அவன் இதோட இன்னும் மோசமானவனா ஓகே. இருக்கிறான். அப்ப அவனுக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தணும், ஓகே. அவனை அந்த விஷயத்துல எல்லாம் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஓகே. அப்படிங்கிற நிலைக்கு வந்துதான் அவங்களால என்ன பண்ண முடியாது. அந்த காலத்துல சித்தர்கள் வந்து நோய்க்கு எப்படி பேர் வச்சாங்களோ சரிங்க. அதே மாதிரிதான் இந்த காலத்துல ஓகே. இயற்கைக்கு சாதகமானது ஓகே. எல்லாமே நம்ம சரி. உடலை ஆரோக்கியம். ஆரோக்கியப்படுத்தக்கூடியது. அதுல இந்த 3 வர்க்கமும் இணைஞ்சாதான் அது இயற்கை. சரிங்க. தாவர வர்க்கம், ஜீவ வர்க்கம் 3மே இணைஞ்சாதான் அது இயற்கை. இயற்கை. ஓகே. 3ல 1 விட்டுருச்சு, ஏதோ ஒண்ணு விட்டுருச்சு, 2 தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னும் முழுமையடையாத ஒரு விஷயம் தான். ஓகே. இந்த உரையாடல் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்யூ. இந்த உரையாடல் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இப்போ பார்ட் 2ல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவலையும் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கான ஆரோக்கியமான ஒரு உரையாடலையும் நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். தேங்க்யூ.